அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி பாஞ்சாலி ஊரில் உள்ள டாஸ்மாக் கடை மீது மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதானந்தன். வணக்கம் சதானந்தன், பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் விற்பனை உதவியாளருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்ததற்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீசியவர்களை அங்கு இருந்தவர்கள் பிடித்து கட்டி வைத்து போலீசில் ஒப்படைக்கும் வீடியோ காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் கிராமத்தில் 2150 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடையானது இருக்கிறது. இந்த கடையில் விற்பனையாளராக தருமபுரி மாவட்டம் கோம்பை என்ற பகுதியைச் சேர்ந்த சின்னசாமியும், உதவியாளராக கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகியோரும் பணியில் இருந்திருக்கிறார்கள். நேற்று மாலை கிருஷ்ணகிரி அடுத்த மேல் சோமார்பேட்டை என்ற பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, அதேபோல் அவரது நண்பர் லைன் கொள்ளை பகுதியைச் சேர்ந்த திருமால் என்கின்ற நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் அந்த கடைக்கு சென்று விற்பனையாளரிடம் 30 ரூபாய் குறைவாக கொடுத்து 2 பீர் பாட்டில்களை வாங்கியிருக்கிறார்கள். 30 ரூபாயை அடுத்த முறை வரும்பொழுது கொடுப்பதாகவும் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பின்னர் சிறிது நேரம் கழித்து வந்த அவர்கள் மீண்டும் 40 ரூபாயை குறைவாக கொடுத்து மீண்டும் ஒரு பீர் பாட்டில் கேட்டுள்ளனர். அதற்கு விற்பனையாளர் ஏற்கனவே 30 ரூபாய் குறைவாக கொடுத்துள்ளீர்கள், மீண்டும் 40 ரூபாய் குறைவாக கொடுத்தால் எப்படி என கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதும் விற்பனையாளர் பீர் பாட்டிலை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் மது போதையில் மீண்டும் அங்கு அந்த கடைக்கு வந்த வாலிபர்கள் இருவரும் கடை அருகில் தங்களது 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து பெட்ரோலை பீர் பாட்டிலில் நிரப்பி அதில் துணியை திணித்து தீ பற்ற வைத்து அந்த டாஸ்மாக் கடை மீது வீசியிருக்கிறார்கள். இதில் கடையில் விற்பனை உதவியாளராக இருந்த பிரகாஷின் இடது நெற்றி, இடது கன்னம், இடது தோள்பட்டை ஆகிய இடங்களில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த அங்கு மது வாங்க வந்தவர்கள் சோமர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்ற வாலிபரை பிடித்து டாஸ்மாக் கடையின் வெளியே இருந்த தடுப்புகளில் கயிறு மூலம் கட்டி வைத்தனர். பின்னர் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வரும் வரை அந்த இளைஞர் போதையில் அங்கிருந்தவர்களை ஆபாசமாகவே பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். இதையடுத்து போலீசார் அங்கு சென்று அந்த 2 வாலிபர்களையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் வந்த 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து அந்த டாஸ்மாக் கடையானது நேற்று மாலையே மூடப்பட்டது. பின்னர் காயமடைந்த பிரகாஷை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் கயிறு மூலம் கட்டி போலீசில் ஒப்படைக்கும் காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சதானந்தன்.